அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டில் அடுத்த வரக்கூடிய 4 நாட்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இன்றும் நாளையும் கடலோர மாவட்டங்கள்ல, குறிப்பா டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 4 மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பும் 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த தரவுகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய 24ஆம் தேதி வரையிலும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்கள்ல நமக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய வட மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு பிறகாக வட மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் இன்றைய தினம் நமக்கு திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு பொறுத்தவரையிலும் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சென்னைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை தினமும் கடலோர மாவட்டங்கள் முழுவதற்குமே கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று வலுவடைந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய நாட்களில் இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. ஏனெனில் வரக்கூடிய நாட்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் உருவாக இருக்கிறது. அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியை நெருங்கி வரக்கூடிய சூழல்ல மழைக்கான வாய்ப்பு என்பது மேலும் தீவிரமடையக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாகவும் தற்போதைய சூழல்ல வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இன்றும் நாளையும் இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதும் மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல நாளை தினம் சற்று தென் மாவட்டங்களில் மழையினுடைய சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரக்கூடிய நாட்கள்ல மழைக்கான வாய்ப்பு 24 மணி நேரத்துக்கு பிறகாக இருக்கிறதுக்கான ஒரு சாதகமான சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய 22ஆம் தேதி வாக்கில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் சென்னையை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 22ஆம் தேதிக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. டெல்டா மாவட்டங்கள்ல 2 தினங்களாக கனமழைக்கு முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல 22ஆம் தேதிக்கு பிறகாக டெல்டா மாவட்டங்கள்ல சற்று மழையினுடைய தீவிரம் குறைந்து கனமழை என்ற அளவில் இருக்கும் எனவும், வட மாவட்டங்கள்ல கனமழை என்று இருக்கக்கூடிய நிலை தீவிரமடைந்து மிக கனமழை என்ற அளவில் இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 22ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. 23ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு மிக கனமழை என்ற அளவில் தொடர்ந்து நீடிக்கும் எனவும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மட்டும் கனமழை என்ற அளவில் தொடரும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகாக 24ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து தமிழ்நாட்டு பகுதியை நெருங்கியதுக்கு பிறகாக மேற்கு மாவட்டங்களை நோக்கி மழைக்கான வாய்ப்புகள் திரும்புவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் 24ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து 24ஆம் தேதியும் கனமழைக்கான வாய்ப்பும் நீடிப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. பருவமழை காலத்தினுடைய தொடக்க நிலையிலேயே பருவமழை தீவிரமாக இருப்பதனால் தென் மாவட்டங்கள்ல கணிசமான அளவுல மழையினுடைய தாக்கம் அதிகரித்திருந்தது. இந்த சூழல்ல வங்கக்கடலில் உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கத்தால் தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல பருவமழை சற்று தீவிரமடைவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும், அதுவும் 22, 23, 24 ஆகிய தேதிகள்ல பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு சற்று வலுப்பெற்றிருப்பதாகவும், இன்றும் நாளையும் கடலோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.